அவர் வந்ததுனால வந்து இன்னைக்கு வந்து கணிக்கிறது வந்து பெரிய வந்து ஒரு குழப்பமே இருந்து ஒரு பதட்டம் இருந்துச்சு எல்லா இடத்துலயும். நகரத்தில் வந்து ஒரு 25% மேல போகும். ஒரு 30 வரைக்கும் கூட போகலாம். அதாவது இங்க சென்னையில. குடும்பமா வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை பார்க்க முடியுது சோசியல் மீடியா முழுக்க. நீங்க கேள்வி கேட்கும் போதே உங்களை பத்தி எனக்கு ஒரு கருத்து என்ன வருதுன்னா, நீங்க வந்து ஓரளவு திமுக அதிமுக ரெண்டும் பார்த்துட்டோம், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், புதுசா வந்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதையும் இதுல வந்து நம்ம வந்து பேசுறத வச்சு முடிவு பண்ணும்போது பொதுவாவே முன்பு இல்லாத அளவுக்கு சமூக வலைத்தை கழுத்துக்கரை உருவாக்குறது வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. பல பேரை பேச வச்சு இன்னொன்று நம்ம யாரோட கருத்தை வந்து ஸ்க்ரீன்ல காமிக்கிறோம் இருக்குல்ல. அஜித் வந்து மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னா அது பொய் தானே, அது பரப்பிட்டாங்க யாரும். அதையும் சோசியல் மீடியா பயன்படுத்துறாங்க. அப்ப அஜித் பயன்படுத்திட்டாங்க. நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு பதிவை வந்து விஜய் தான் எல்லாம் மாற்றுவார் அப்படிங்கிற ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அது என்ன மறுபடியும் உங்களுக்கு அதே தான் காமிச்சிட்டு இருக்கு. நான் இப்படித்தான், நான் பெரிய தலைவன் ஆகிட்டேன், எனக்கும் ஸ்டாலின் சாருக்கு நான் சேலஞ்ச் பண்ணுவேன். உயர் ஜாதிகளை சேர்ந்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம பேசும்போதும் அவங்க பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து இந்த ஜெயிக்க முடியாது. இன்னொன்று அண்ணாமலையை வந்து நீக்கினதோ பல பேருக்கு கோவம் இருக்கு. அண்ணாமலை வந்து உள்ளுக்குள்ள என்ன வேலை பார்க்குறான்னு. இயற்கையின் தூய்மை இல்லத்தரசிகளின் நம்பிக்கை கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய் சங்கர் அவர்களாக சந்திக்க இருக்கோம். எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாக இருக்கு, அது தொடர்பாக தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். உங்களுடைய நீண்ட கால அனுபவத்தில் எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸிட் போல்ங்கிறது எப்படி எடுக்கிறாங்க, அதை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த முடிவுகள் பற்றி பேசலாம். 2 விதமாக வந்து கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. ஒன்று வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வந்து பல முறை வந்து நடத்துகிறாங்க. அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு தெரியும் தேர்தல் அந்த போலிங் டேக்கு முதல் நாள் வரைக்கும் நடத்திருக்கு. அப்புறம் வந்து அடுத்து வந்து இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, இன்னொரு கருத்து கணிப்புக்கு. அது வந்து தேர்தல் ஓட்டு அதெல்லாம் கிடையாது. அதாவது பொதுவாக நம்ம எந்த பகுதி மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க, சிஎஸ்டிஎஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இந்துவில் வந்து பெரிய நீண்ட ஒரு கட்டுரைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து சாம்பிள் தான். நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய சாம்பிள், அதாவது மாதிரி யார்கிட்ட போய் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அங்கே தான் வந்து முக்கியமாக சூட்சமாக தான் நம்ம, அதாவது எத்தனை சாம்பிள், அது சாம்பிள்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை. பட் என்ன பிரதிநிதித்துவம் வேணும். இப்போ வந்து ஒரு முஸ்லீம்கள், இப்போ மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு சைடில் வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்க, இன்னும் சில. அப்போ வந்து அதுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணும், பெண்கள் ஆண்களுக்கு எவ்வளோ வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம், இளைய வயதினர் ஏஜ் குரூப், இந்த மாதிரி அந்த சாம்பிள் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் வந்து சக்ஸஸ் வர முடியும். அதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி இருந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து இப்போ பல போல்ஸ் வந்து ஃபெயிலாக இருக்குது. போன தடவை வந்து பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு வந்து 400 சீட்டு கிடைக்கும்னு சொல்ல அப்படி தான் அவங்களே எதிர்பார்த்தாங்க. எல்லா ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போலும் வந்துச்சு. கடைசியில் வந்து 250, அது வந்து அது ஒரு 100 150 வித்தியாசம் வரும்போது தப்பாக இது பண்ணிட்டாங்க. அப்போ அது பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. பண்ணுறவங்க கூட ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. அப்படி வரும்போது எக்ஸிட் போலுங்கிறதுல வந்து என்ன ஆயிரும்னா, நீங்கள் வந்து போலிங் ஓட்டு போட்டு வரும்போது வெளியே கேட்குறது. அப்போ வந்து எவ்வளவு பேர் உண்மை ப்ரீ போல்ல வந்து நம்ம கேட்போம் வந்து நீங்கள் வந்து யார் வரணும்னு நினைக்கிறீங்க, யார் வர வேணாம்னு நினைக்கிறீங்க, அது மாதிரியான ஒரு கருத்துக்கள் கேட்பீங்க. வந்து நேரடியாக யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்க முடியாது, அதனால யார் வரணும்னு விரும்புறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இன்னொன்று வந்து அந்த கேள்வி மட்டும் இல்லை, இந்த திட்டங்களால உங்களுக்கு பலன் அடைஞ்சிருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கதான் சொல்லும்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அந்த கேள்வி இருக்குல்ல, கேள்விகள் ரொம்ப முக்கியம். கொஸ்டினர் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து முன்னுக்கு பின்னு முரணா சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்ககிட்ட வந்து பொய் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து விஜய் வரணும் அப்படின்னு சொல்றவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படி சொல்லுவோம், இல்லை நல்லா தான் இருக்கு, பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால எந்த அளவுக்கு உண்மையை சொல்றாங்க, இன்னொன்று எந்த அளவுக்கு வந்து பப்ளிக்கா ஒரு கேமரா முன்னாடியோ ஒரு மைக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டோ இல்லை வந்து ஒருத்தர் வந்து நோட் பண்றாரு, அப்படி அந்த நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு உண்மையை சொல்லுவாங்க மக்களுக்கும் தெரியும். சில நேரம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிஸ்லீட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால வந்து எக்ஸிட் போல் எதையுமே நம்ம அணுகும் போது ரொம்ப கவனமாக தான் பேச வேண்டியிருக்கு. ஆனால் என்னன்னா இந்த போலில் என்ன ஒரே விஷயம் வந்து சில நேரங்களில் வந்து சில போல்ஸ், இப்போ போன தடவை வந்து எக்ஸிட் போல் நடந்திருக்கு. போன இதே இந்த 4 மாநில தேர்தலில் வந்து பெங்கால், வங்க மாநிலத்தில் வந்து மமதா பானர்ஜிக்கு வந்து கொடுத்த சீட்டோட அவங்க பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு. ஒரு 50-60 சீட் அதிகமாக வந்துச்சு. தமிழ்நாடு கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க, கேரளா கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்குது. அப்போ என்னன்னா அது ரெக்கார்டு வந்து ஒரு எல்லாமே நம்பிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. போன முறை தமிழ்நாடு கெஸ் பண்ணதுன்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்க முடியாது. ஏன்னா 2 முறை வந்து அதிமுக ஆட்சி இருந்திருக்கு, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு.
கலைஞர் இல்லை, 2 பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தல் நடக்குது. அப்புறம் அலையன்ஸில் வந்து கூட்டணி வந்து அதிமுக கூட அதுக்கு முன்னாடி தேர்தல் வந்து பாஜக வேண்டான்னு ஒதுக்கிட்டு அடுத்த தடவை கூட்டணிக்கு வராங்க. அப்போ மாற்றம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தேர்தல் முடிவுகள், அந்த புள்ளி விவரம் இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த புள்ளி விவரங்களை மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது. இந்த 5 வருடங்களில் மாற்றம் நடந்திருக்குல்ல, டெவலப்மெண்ட் நடந்திருக்கலாம், இல்லை வந்து இவங்க சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கலாம். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து புள்ளி விவரத்தை வச்சு நீங்கள் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் எக்ஸிட் போல்லையோ ஒப்பீனியன் போல்லையோ என்ன விஷயம்னா, புள்ளியியல் அந்த கரெக்டாக பெர்சன்டேஜ் வச்சு மட்டும் நீங்கள் பண்ண முடியாது. கள நிலவரம்னு ஒன்று தெரிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன, யார் அதிகமாக கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு இன்டர்பிரட் பண்ணுவதா பர்சன்டேஜ், அதாவது வாக்கு சதவீதத்தை வந்து சீட்டா மாத்துறது. அங்கதான் சூட்சமே இருக்கு. பல நேரங்கள் அப்புறம் மார்ஜின் ஆஃப் எரர்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து 120 சொல்லுவோம், அது வந்து ஒரு 3% அதிகமாகும், கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றவங்களும் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தடவை நமக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. போன தடவை வந்து கணிக்க முடிஞ்சது, ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு தேர்தலுக்கு முன்னாடியே. 2 பெரிய ஆளுமைகள் இல்லாத தேர்தல். இன்னொரு எடப்பாடி வந்து தனியா வந்து அதுக்கு பாஜக கூட சேர்றாரு, கூட்டணி சேர்றாரு, அதுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை பார்க்கும்போது இந்த தடவை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் விஜய்ங்கிற ஃபேக்டர். அவர் வந்ததுனால வந்து இன்னைக்கு வந்து பெரிய வந்து கணிக்கிறது வந்து பெரிய வந்து ஒரு குழப்பமே இருந்துச்சு, ஒரு பதட்டம் இருந்துச்சு எல்லா இடத்துலயும். ஏன்னா அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க, First அவங்க time என்ன வராங்க. ஓட் பேங்க் இருக்கு அப்படின்ட்டு தெரியாத ஒரு அவருக்கு சூழல். தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப என்னன்னா நம்ம பேசுறது எல்லாமே வந்து ஒரு கணிப்பு தான். நம்ம பேசுறது இப்ப பேசுறதும் எக்ஸிட் போல்ல வச்சு பேசும்போது எதை பேசணும்னா, இந்தந்த காரணங்களால் இவருக்கு ஓட்டு அதிகமா கிடைக்கலாம், இந்தந்த காரணங்களே இவருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அது பேசுறதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்ல என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல என்டிடிவி வந்து டிஎம்கேக்கு வந்து 125லேருந்து 145 சீட் வரையும் கொடுத்துருக்காங்க. அதிமுகவுக்கு வந்து 65லேருந்து 80 வரையும் கொடுத்துருக்காங்க. தாவேகா வந்து 18லேருந்து 24 வரையும் சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. CNN நியூஸ் 18 அவங்க வந்து 114லேருந்து 124 ஏடிஎம்கேக்கு ஃபேவரா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎம்கே கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா 103லேருந்து 113 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. தாவேகா பார்த்தோம்னா 4லேருந்து 10 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்தியா டுடே, அதான் மை ஆக்சிஸ் இந்தியா, அவங்க சேர்ந்து நடத்துனது தான் வந்து இப்போ பரவலாக பேசப்படுது. ஏன்னா அவங்க வந்து தாவேகா வந்து தனிப்பெரும்பான்மையாக வருவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 98லேருந்து 120 இடங்கள் வந்து தாவேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதிமுக 22லேருந்து 32, திமுகவுக்கு 92லேருந்து 110 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா மற்ற நிறுவனங்கள் பண்ணதை காட்டிலும் இது டோட்டலாக டிஃபர் ஆகுது. தாவேகாவை எந்த இடத்துல மற்ற நிறுவனங்கள் வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல இவங்க வந்து அதிமுக வந்து கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் நவ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களும் அதிமுகவுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. 128லேருந்து 147 இடங்கள் வந்து அதிமுகவுக்கான இடங்களும், 75லேருந்து 95 இடங்கள் வந்து திமுகவுக்கான இடங்கள் கொடுத்துருக்காங்க. தாவேகாவுக்கு 8லேருந்து 15 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ரிபப்ளிக் அவங்க பண்ணதில் வந்து 122லேருந்து 132 டிஎம்கேக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. 87லேருந்து 100 அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. 10லேருந்து 12 அப்படிங்கிறது வந்து தாவேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க பண்ணதில் வந்து 145லேருந்து 160 இடங்கள் வந்து திமுக வெல்லும் அப்படின்றாங்க. அதில் வந்து அதிமுக பார்த்தோன்னா 50லேருந்து 65 இடங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13லேருந்து 18 இடங்கள் தாவேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. பிமார்க் அவங்க வந்து 125லேருந்து 145 இடங்கள் திமுகவுக்கும், 65லேருந்து 85 இடங்கள் அதிமுகவுக்கும், 16லேருந்து 26 இடங்கள் தாவேகாவுக்கும் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் நிறுவனம் வந்து திமுகவுக்கு 122லேருந்து 132 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதிமுகவுக்கு 87லேருந்து 100 இடங்கள். அது தாவேகாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10லிருந்து 12 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இது அதர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாணக்யா மட்டும்தான் அதர்ஸுக்கு வந்து 5லேருந்து 8 இடங்கள் கொடுத்துருக்காங்க. பிமார்க்ஸ் வந்து 1லேருந்து 6 இடங்கள் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் அந்த நிறுவனம் வந்து 6 இடங்கள் வரையும் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால இதுல வந்து பார்த்தோம்னா ஓவராலா வந்து 5 நிறுவனங்கள் வந்து திமுக ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எட்ஜில் தான் கொடுத்துருக்காங்க. 125, 145, சாணக்யா மட்டும் தான் 160 வரையுமான நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா திமுக கூட்டணி அப்படிங்கும்போது திமுக தனிப்பட்ட வகையில் தனி மெஜாரிட்டியாக எவ்வளோ சீட் எடுப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியல. அதே போல் அதிமுக வரணும்னு 2 நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. CNN நியூஸ் 18ம் டைம்ஸ் நவும். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினில் தான் சொல்லியிருக்காங்க. 124 வரையும் வரலான்னு நியூஸ் 18ம், 147 வரையும் வரலான்னு டைம்ஸ் நவும் சொல்லியிருக்காங்க. இதுவும் தனிப்பட்ட வகையில் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு தெரியல. கூட்டணியாக தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற ஒரு கணிப்பாக தான் இதை பார்க்க முடியுது. மற்ற நிறுவனங்களோட முடிவுகளை காட்டிலும் கவனம் பெற்றிருக்கிறது அல்லது வந்து பேசுபொருளாக இருக்கக்கூடியது பார்த்தோம்னா இந்த ஆக்சிஸ் இந்தியாவுடைய
சர்வே தான். அவங்க தான் தாவேகாவுக்கு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது உங்களுடைய ப்ரெடிக்ஷனா என்ன இருக்கு? நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க? ப்ரெடிக்ஷன்ங்கிறது சொல்றது கஷ்டம். பட் என்னன்னா ஒரு விஷயம் இதுல இருந்து பண்ணும்போது களம் வந்து ரொம்ப வந்து ஒரு சிக்கலான கடுமையான போட்டி இருந்திருக்கு. டஃப்பா இருக்கு. ஆனா என்னன்னா ஒருத்தர் மட்டும் தான் ஒரு தான் தாவேகாவுக்கு வந்து ஒரு ஆளும் கட்சிங்கிறத கொடுக்கும்போது மீதி 9 பேர் 9 பேர் வந்து திமுகவுக்கும் அதிமுக கடுமையான போட்டி இருக்குதுங்கிறது தான் அதுதான் தெரியுது. விஜய் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்குங்கிற போட்டி இருக்கா அப்படிங்கிறது வந்து யாரும் இதுல வந்து ஒரே ஒரு போல்ல தாங்க இது பண்றாங்க. அதுல தான் நமக்கு சந்தேகம் வருது. அப்ப என்ன பொதுவான ஒரு ட்ரெண்ட் பொதுவாக இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறதும் எக்ஸிட் போல்லையும் என்ன தெரியும்னா நீங்க வந்து எந்த திசையில் செல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான ட்ரெண்ட் பார்த்தா இங்க செய்யப்பட இன்னும் 2 கருத்து கணிப்பு அக்னி வந்து ஒன்று சொல்றாங்க. அவங்க ஆமா. 169 சொல்றாங்க. அவங்க தொடர்ந்து 3 பண்ணிட்டாங்க. முன்னாடி அவங்களுக்கு கன்சிஸ்டண்டா ஒரே வருது. தனிப்பட்ட முறையில வந்து எஸ்ஜே இதயா வந்து நிறைய பண்ணியிருக்காரு அவரு. அவர் வந்து தாவேகாவுக்கு அவ்வளவு பெரிய இடம் கொடுக்கல. ம். அப்ப பொதுவான ட்ரெண்ட் இதை வச்சு பார்க்கும்போது திமுக அதிமுக இடையில போட்டிங்கிறது தான் தெரிய வருது. தாவேகாவுக்கு வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற பத்தி நீங்க ஒரு நிறுவனம் மட்டும். ஒரே நிறுவனம் மட்டும்தான் அவர்களுடைய பெர்சன்டேஜ் வந்து 35% கொடுக்குறாங்க. திமுக 35 இவங்களுக்கு 35. இதுல எங்க வருதுன்னா நீங்க வந்து அதிமுகவுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திமுக கூட்டணிக்கு 35. கூட்டணி ஆமா. இவங்க தனி கட்சியாவே 35. ஆமா 35 பேர் ஆமா கூட்டணி கொடுக்குறாங்கிறது வந்து அதை வந்து எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா பல பேர் இந்த களத்துக்கு சென்றவங்க நமக்கு தெரிந்த பல ரிப்போர்ட்டர்ஸ் கீழே போய் ஆய்வு செய்தவர்கள் வந்து தாவேகாவுக்கு வந்து அந்த அளவு இருக்காங்கிறது வந்து சந்தேகம் இருக்கிறது. நகரத்தில் வந்து ஒரு 25% மேல போகும். ஒரு 30 வரைக்கும் கூட போகலாம். அதாவது இங்க சென்னையில தான் அவங்க வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணாங்க தவிர நகர்ப்புறங்களில் வந்து செமி அர்பன் அதாவது ரூரல் ஊரகங்களில் வந்து 35 போறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அங்க வந்து அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொன்று வந்து ஊரக பகுதியில் தான் அதிகம். ஏறக்குறைய 160 என்னமோ இருக்குது. 160க்கு மேல வந்து மெஜாரிட்டி அதுதான். அதுல வந்து கடுமையான போட்டி வந்து திமுக அதிமுக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் நான் பாக்குறேன். பார்க்கும்போது நான் என்னன்னா என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் வந்து சாதகமான சூழல் யாருக்கு என்னென்ன சூழல் இருக்கும்போது நான் வந்து திமுக அப்படின்னு எடுத்தா இவங்களுடைய ஒரு பொருளாதார விஷயங்கள் எடுத்துக்கணும். பொருளாதாரத்தில் வந்து இன்னைக்கு மத்திய அரசின் புள்ளியியல் துறை நிறுவனம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்த இது படி போன வருஷம் வந்து 11.9 வளர்ச்சி விகிதம்ங்கிறாங்க. அது ரொம்ப பெரிய. இந்தியாவிலேயே வந்து இந்தியாவோட வளர்ச்சி வந்து 7.4 தான். தமிழ்நாடு வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த வருஷம் வந்து மறுபடியும் 10.83 வருது. அப்ப என்ன வளர்ச்சி விகிதம் இருக்கு. அவர் மருத்துவம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். இப்போ வந்து பொருளாதார ரீதியா வந்து தமிழகம் முன்னேறி இருக்கு அப்படின்னு ஒன்று காமிக்குது. அப்புறம் திட்டங்கள் எடுத்துக்கோங்க. திட்டங்கள் வந்து பெரிய புரட்சிகரமான திட்டம் சொல்றது வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். காலை உணவு திட்டம் வந்து ஏறக்குறைய அதாவது பல ஒரு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு கல்வி கற்கிறதுக்கான ஒரு இது ஊக்கமளிக்கும் விஷயமா இருக்குது. என்ரோல்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கு. ஸ்கூல் என்ரோல் இப்பவே வந்து அரசு பள்ளிகள் வந்து 1 லட்சத்துக்கு மேல என்ரோல்மெண்ட் ஆயிருக்கு. இப்படியான நலத்திட்டங்கள்லாம் தேர்தல் எந்த அளவுக்கு இல்ல அதுதான் நம்ம அப்படிதான் பேச முடியும். அது பாதிக்கிறது வந்து தேர்தல் முடிவு பார்த்தா தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து திமுக ஃபேவரல். ஏன்னா இந்த திட்டங்கள் இருக்குல்ல, விடியல் பயணம் இருக்குல்ல, விடியல் பயணத்துல வந்து ஒரு பெண்மணி வந்து சராசரியாக இது வந்து நம்ம பிளானிங் கமிஷனோட கணக்கு எடுத்திருக்காங்க. அது வந்து ஏறக்குறைய 900 ரூபா வந்து சேவ் ஆகுதுங்குது. அதே மாதிரி மாதம் உரிமை தொகையும் கொடுக்குறாங்க. அப்புறம் நான் முதல்வர் திட்டத்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபாரின் போய் படிக்கிற வரைக்கும் இருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரி கொஞ்சம் உயர் நடுத்தர மக்கள் மட்டும் போற இடங்கள்ல கூட தமிழ் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பல ஸ்கீம்ஸ் இருக்கா. இதனால வந்து இதனோட இம்பாக்ட் எப்படி வந்து நம்ம பேச முடியாது. இதெல்லாம் சொல்லிதான் திமுக வந்து வாக்கு கேட்டாங்க. அது வந்து களத்துல எதிரொலிச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா ஏன் இந்த கேள்வி வருதுன்னா விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர். விஜய் வந்து சொல்றது, விஜயோட பேச்சுக்கு இருக்கிற வீச்சு, விஜய்க்கு கொடுக்குற ஆதரவு இருக்கு இல்லையா, பெண்கள் குறிப்பா பெண்கள் அந்த ஆதரவு எல்லாமே அதுக்கு நீங்க கேட்கறதுக்கு புரியுது. விஜய் வந்து எதை மாற்றம்னு சொல்றாங்க. 2-3 விஷயங்கள் பேசுறாங்க. மாற்றம்னு என்ன மாற்றம் சொல்றாங்க, எதை மாற்ற போறாரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வளர்ச்சி விகிதம் வந்து அது வந்து நான் இப்ப சொன்னதில்ல, மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து சொல்ற இது வந்து 11.9 இன்னைக்கு வந்து 10.80 5 வருடத்துல வந்து எங்கேயோ மேல போயிருக்குங்கிறல்ல. இதுக்கு மாற்றாக விஜய் என்ன சொல்லுவார்னா இதோட இம்ப்ரூவ் பண்ணணும், இதை விட அதிகமாக நான் பண்ணுவேன், இது வந்து ஒண்ணுமே இல்லை, இது பொய்ன்னு சொன்னார்னா அவர் ஒன்றிய அரசை கேள்வி கேட்கறன்னு அர்த்தம். அப்படின்னு விடியல் பயணத்துல வந்து இவ்வளவு பெண்கள் பலனளிக்கிறாங்க, பலன் பெறுகிறார்கள் அப்படின்னா அவர் வந்து இதை மாற்றினா எதை மாற்றுவார் அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி வருது. எதை மாற்ற போயிருன்னு ஒரு கேள்விக்கு வந்து யாருமே இப்ப நீங்க மாற்றம் சொல்றவங்க எதை மாற்றணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யாருக்குமே பதில் இல்லைங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு பதில தான் பார்க்குறோம். தாவேகா விஜய் மாத்திருவார். இதுக்கு வந்து ஆதாரம்ங்கிறது எதுவுமே அவங்களால சொல்ல முடியாது, விஜயால சொல்ல முடியாது.
விஜய் என்பவரே வந்து எதை மாற்றப் போறேன்னு சொல்ல முடியல. அப்போ வந்து நலத்திட்டங்கள் வந்து இப்போ என்ன சொல்லுவார், நீங்க வந்து பெண்களுக்கு வந்து பஸ் விடுறதுன்னா இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னு தான் அவர் சொல்றாரு. நான் வந்து எல்லா பஸ்ஸும் வந்து அதெல்லாம் வந்து அவ்வளவு முடியாது. அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரம் வந்து கிடையாது. இந்தியா தனியாரெல்லாம் நீங்க வந்து ஃப்ரீ பஸ் விடுங்கன்னு சொல்ல முடியாதுங்கிறது ஒண்ணு. அதே மாரி நீங்க வந்து என்ரோல்மென்ட் ரேஷியோ பள்ளிகளில் குழந்தைகள் சேர்வது வந்து பிரைமரி ஆரம்ப பள்ளியில் சேர்றது வந்து இந்தியாவிலேயே அதிகம் தமிழ்நாட்டுல. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து நடுநிலை, ஹையர் செகண்டரி எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் எல்லாத்துலயுமே முன்னேற்றம் காமிக்கிறாங்க. இந்த ஃபிகர்ஸ் இருக்கு நமக்கு. இதை வச்சு தான் நம்ம பேச முடியும். நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து இதை வச்சு தான் பேச முடியும். அப்போ நீங்க சொல்ற மாற்றத்துல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க இன்னும் வந்து மக்களை கொண்டு வர்றதுக்கு என்ன கொண்டு ஏதாவது பேசியிருக்காரா விஜய்? இல்ல இது வந்து என்னன்னா, நம்ம எதுக்கு இத டிஸ்கஸ் பண்றோம்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி வரையும் விஜய் வந்து என்ன பேசியிருக்காரு, மாற்றமா என்ன முன்வைக்கிறாரு. இப்போ எலக்ஷனுக்கு முன்னாடி வரையும் அத பேச முடியும். இப்ப எலக்ஷன் முடிஞ்சிருச்சு எல்லாருமே வாக்கு ஆமா. செலுத்திட்டாங்க. ஸோ எத வச்சு வாக்கு செலுத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, ம். பெண்கள் பல பேரும் வந்து நீங்க திமுக நம்புறது இந்த விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை இந்த விஷயங்கள்லாம். ஆனா களத்துல நெறைய பெண்கள் வந்து தாவேகாவுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. குடும்பம் குடும்பமா வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்த பார்க்க முடியுது சோசியல் மீடியா முழுக்க. அதனால தான் இந்த கருத்து கணிப்பின் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையும் வந்து கேள்விக்குள்ளாகுது. மை ஆக்சிஸ் இந்தியா போன்ற நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு டிபேட்டும் வருது. அதுல இப்போ ரொம்ப தெளிவா சொல்றேன். ம். நீங்க கேள்வி கேட்கும் போதே உங்களை பத்தி எனக்கு ஒரு கருத்து என்ன வருதுன்னா, ம். நீங்க வந்து ஓரளவுக்கு அதிமுகவா பிஜேபி சப்போர்ட்டரா இருப்பீங்களோ ம். அப்படின்னு எனக்கு வருது. உங்கள கேள்வி அப்படி இருக்கு. இப்ப நான் சொல்றத பார்த்தா நீங்க திமுகவுடைய இது வந்து உங்களுக்கு தேவையான பார்வை தான் நம்ம குடுக்க முடியும். ம். என்னுடைய கருத்த தான் நான் சொல்ல முடியும். ம். நீங்க கேள்வி கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்க வந்து ஓரளவுக்கு அதெல்லாம் நம்புறீங்க. இல்ல நம்பல. இல்ல இதெல்லாம் இதெல்லாம் வச்சு ஒரு அந்த டிஸ்கஷன் இப்ப போயிட்டு நான் இருக்கு. உங்கள தனிப்பட்ட முறையில சொல்ல. உங்களுக்கு அந்த எனக்கு அந்த கன்ஃப்யூஷன் வருது. ம். நான் ஒரு பத்திரிக்கையாளன் எப்படி பார்ப்பேன்னா, இந்த ஸ்கீம் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கு. ம். ஏன்னா ஒவ்வொரு திட்டமும் இப்ப இப்ப வந்து மகளிர் உரிமை திட்டம் வந்து ஏறக்குறைய 1.25 கோடி பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கும்போது, அதுல வந்து ஒரு மெஜாரிட்டி ஓட் போடுவாங்கன்னு நான் அஸ்யூம் பண்றேன். நீங்க போட மாட்டீங்கன்னு சொல்றீங்க நீங்க. நான் சொல்லல. இல்ல நீங்க நான் இல்ல. சொல்லல. நான் உங்கள ஒரு எதுக்கு சொல்றேன். நீங்க அந்த கருத்து கணிப்பு ஏன்னா மெஜாரிட்டி கருத்து கணிப்பு டிஎம்கே ஆட்சி தான் அப்படி இருக்கு. சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படிங்கறத தாண்டி ஆமா. வெளியில ஒரு பேரலலா ஒரு டிஸ்கஷன் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இருக்குல்ல. அந்த அதனாலதான் டிஸ்கஷன் தான் நம்ம வந்து டிபேட் பண்றோம். அதனால தான் வந்து போல் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களையும் வந்து தனிப்பட்ட முறை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வேண்டிய விஷயம் தான் எடுத்துக்கிறாங்க. ம். இப்ப வந்து தாவேகா சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா வந்து மை ஆக்சிஸ் தான் எடுத்துக்குவாங்க. ம். திமுக சப்போர்ட்டர்ஸ் வந்து இங்க பண்ண 5, 6 போல் தான் எடுத்துக்குவாங்க. அப்படிதான் இதுவரைக்கும் மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரிய போகுது. நம்ம எப்படி பேச முடியும்னா, இத்தனை வளர்ச்சி நடந்திருக்கிறத வந்து மறக்க முடியாது யாருமே. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தா 5,000 ரூபாய் கொடுத்தது. அவர் அப்ப எலெக்ஷன்ல வந்து 8,000க்கு கூப்பன் கொடுக்கறதுங்கிறது இம்பாக்ட் இருக்கா இல்லையா? அப்படி பார்க்கும்போது அது இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த பெண்கள் வந்து எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்ப வந்து நம்ம எல்லாமே கெஸ் பண்ண 1,30,00,000 பேர்ல வந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? அது வந்து பியூர் யூகம் தான். ம். ஆனா பலன் பெற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? என்னோட யூகம் என்னன்னா, இது தொடரணும்னு நினைப்பாங்க. ம். ஸ்டாலின் தொடரட்டும்ங்கிறதெல்லாம் அவங்க இல்ல. இந்த ஸ்கீம்ல என்ன தொடரணும். ஆனா விஜய் வந்து இதுக்கு மாற்றா என்ன சொல்றாருன்னா, மாற்றா என்ன வச்சிருக்காரு? அங்கதான் எனக்கு கேள்வி. நம்ம வந்து லாஜிக்கலா தான் பேச முடியும். நீங்க அவங்க கேட்கறத வச்சு நம்ம பேசும்போது நம்ம மிஸ்லீட் ஆயிருவோம். விஜய் என்ன மாற்றா சொல்றேன்னா, திமுக, அதிமுக 2 பேரும் தேர்தல் இருக்கு மாறி மாறி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவரும் அதுல இருந்து தான் சொல்றாரு. அவங்க 2,000 கொடுக்குறாங்க, இவர் 1,500ங்கிறாங்க, நான் 2,500ங்கிறாரு. அப்ப என்னன்னா, முன்னாடியே திமுகவோ, அதிமுகவோ ஒரு லிமிட் செட் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் நாங்க பண்ணது இவ்வளோ. திமுக வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம். மகளிர் உரிமை தொகை 2,000 சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாத ஒரு சூழல். ஆமா. அது இத ஸ்கிப் பண்ணிக்குள்ள தான் இருந்தா பேசணுவாரு. ம். அவருக்கு வந்து எனக்கு என்ன இதை மாற்றுவதற்கான ஒரிஜினலான திட்டங்கள் என்ன இருக்கு? பெண்களோட முன்னேற்றத்துக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுமே அவர் பேச்சுகள் நம்ம இப்ப இதையும் நம்ம கணக்குல எடுத்து தான் பேசுவோம். உரைகள்லாம் கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் சார் சவால் விடுறாரே தவிர, எனக்கு இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கணும்ல. அது வைக்கவே இல்லையே அவரு. இதுவரைக்கும் எங்கேயாவது வச்சிருக்காரா? ஆனா விஜய்க்கு ஆதரவா கருத்து தெரிவிக்கலாம். என்ன வேணாலும் பரவாயில்ல. நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு அது போடுவேன் அது அப்படின்ற வந்து ஒரு கருத்தை நீங்க இன்னும் பார்த்திருப்பீங்க. நிச்சயமா நான் பார்க்கிறேன். அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அச்சம் தரக்கூடிய கருத்தா கூட இருக்கு. ஏன்னா நம்ம எதை பேசினாலும் ஒரு தர்க்க ரீதியான ஒரு நியாயம் இருக்கணும். அது இருக்கணும். நீங்க வந்து எதை வைத்து விஜய் வந்து இதுவரைக்கும் விஜய் செஞ்சது எப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு? திமுக இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறது? அதிமுக இதுவரைக்கும் என்ன செய்திருக்குன்னு பார்த்து தான் நீங்க வந்து முடிவு பண்ணலாம். அப்படி முடிவு பண்ணாம விஜய் செய்வாரு என்பதற்கான நம்பிக்கையான அடிப்படை என்ன? அவருடைய சினிமா மட்டும்தான். அந்த சினிமா பிம்பம் தான் ஒர்க் ஆகுதுன்னு தான் எனக்கு வந்து தெரியுது. இல்ல அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்க வந்து விஜய் வந்தா மாற்றம் அதான் அது நிகழ்ந்துரும் எப்படி அப்படின்னு ஒண்ணு ஆமா, நம்புறாங்க. அது எதை வச்சு நம்புறாங்க? ஆமா. அது என்ன அந்த கேள்விக்கு பதிலே இல்லல்ல. உங்களுக்கு பதில் தெரியுமா? இல்ல யாருக்கா பதில் தெரியுமா? அவர் எதுன்னா சினிமாவுல நடத்துற சாகசம் மாதிரி
ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையும் மாற்றுறது வந்து முடியவே முடியாது. 5 வருஷம் 10 வருஷம் இருந்த பிறகுதான். அவர் செய்த அரசியலுக்காக செய்த சாதனை என்பது அவர் ஆட்சிக்கு வந்தார்னா, அடுத்த 5 வருஷத்துல கேள்விக்கு ஆனா, யார் இப்ப அதிமுக வந்து திமுகவுக்கு மாற்றாக ஒண்ணு சொல்றாங்க. திமுக மாற்றன்னா ஏறக்குறைய திமுகவும், அதிமுகவும் நலத்திட்டங்கள வச்சு தான் பேசுறாங்க. இல்ல அது மாற்றா என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம நீங்க வந்து நீங்க நம்ம வந்தா தான் நம்ம தெரியும்னு ஆமா, வச்சுக்கோங்களேன். ஆமா, நம்ம ஆமா. வந்து நம்ம அதுக்கு போல இவங்க எத வச்சு வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்றத சினிமா நம்ம பேசுறோம். பிம்பம் மட்டும் தான். ஆமா. சினிமா பிம்பம் மட்டும் தான். சினிமா கவர்ச்சி அதாவது அப்புறம் எம்ஜிஆருக்கு இன்னொன்னு சொல்றாங்க, திமுக, அதிமுக 2ம் பார்த்துட்டோம். ம். ஒரு சான்ஸ் குடுக்கலாம். புதுசா இது வந்தவங்களுக்கு ஒரு இது சான்ஸ் இதுல குடுக்கலாம் இது அப்படின்ற ஒரு இதையும் இதுல பார்க்க இதுல முடியுது. வந்து நம்ம வந்து பேசுறத வச்சு முடிவு பண்ணும்போது, ம். பொதுவாவே ம். திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குன்னு ஒண்ணு இருந்துகிட்டே ம். இருக்கு. எந்த ம். காலத்துலயும். ம். அதிமுகவுக்கு எதிரான வாக்குன்னு என்னைக்குமே இருந்திருக்கும். திமுக, அதிமுக 2ம் வேண்டாங்கிற ஒரு ஸ்பேஸ் எப்பவுமே ஒரு 20% இருக்கும். ம். நமக்கு எப்படி தெரியும்? அந்த 20% தான் போட்டுருக்காங்க. ம். இப்படி சொல்றவங்கலாம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு, இந்த அதிமுக வந்து பிரிவுபட்டு கிடக்குது அப்படின்னு மாறி இருக்கலாம்ல. நம்ம எல்லாமே கணிப்பு தான் பண்றோம். ம். அப்ப என்னன்னா, இவர்களுக்கு உண்மையிலேயே அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லும்போது, இவர்களுக்கு அனுபவத்தின்படி திமுக இதெல்லாம் செய்திருக்குது. நம்ம நேரா இருக்கு. ரூ. 2000 வருது. பஸ்ஸில போனா ஃப்ரீயா போ முடியுது. குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குதுன்னு பார்க்குறவங்க வந்து, இதையெல்லாம் மீறி இதையெல்லாம் மாத்தி விஜய் வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்னா, அப்போ வந்து டின்னர் குடுப்பாரா? மதிய உணவு இப்ப வந்து அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் மதிய உணவும் நான் வீட்டுக்கு குடுத்து அனுப்புவேன். அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தா நான் ஒத்துக்குவேன். ஆனா அவர் எந்த பார்வையும் முன்வைக்கல. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இப்படிப்பட்ட இதுக்கு வந்து தாக்கத்துக்கு வந்து சோசியல் மீடியா வந்து முக்கியமானது. முன்பு இல்லாத அளவுக்கு சமூக வலைத்தள கருத்துக்கள உருவாக்குறது வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. பல பேர பேச வச்சு, இன்னொன்னு நம்ம யாரோட கருத்தை வந்து ஸ்க்ரீன்ல காமிக்கிறோம் இருக்குல்ல. இப்போ ஒரு பேப்பர் வந்து பிரபலமா இருந்தது வந்து ஒரு நாளிதழ். அவங்க வந்து போய் கேட்குறாங்க. ஒரு என்னன்னா இப்போ இந்த திருவான்மியூர், இது வந்து வேளச்சேரி தொகுதியில இருக்கு. திருவான்மியூரில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு போய் கேட்குறாங்க. அப்போ ஒரே பகுதியில தான் கேட்குறாங்க. அப்போ வந்து அங்க இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்க? சில பேர் திமுக, நாங்க பரம்பரை கலைஞர்ங்கிறாங்க. சில பேர் நாங்க உதயசூரியன்ங்கிறாங்க. விசில், விஜி அப்படின்னு சொல்றாங்க மாறி மாறி. ஆனா இந்த கருத்து கணிப்பை எடுத்தவர்கள் எதை நமக்கு காமிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்ப இன்னொன்னு ஒரே ஏரியால எடுக்கும்போது, அது வந்து அந்த ஏரியால ரெப்ரசன்டேஷனா இருக்கா? எல்லாத்தையும் பிரதிநிதித்துவம் தெரியாது. இப்ப வந்து நீங்க வந்து இங்க இருக்கிற வந்து ஒரு மீனவர் குப்பம் இருக்கு. மீனவர் குப்பத்துல போய் கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரி இருக்கும். நம்ப ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லாமே உயர் நடுத்தர வர்க்கம், நடுத்தரம் எல்லாம் கார் வச்சிருக்கவங்க இருக்காங்க. அப்ப இந்த வேரியேஷன், இந்த மாறுபாட்டை வந்து இவங்க ஒரு மாரி வாக்களிப்பாங்க. அந்த பக்கம் இருக்கவங்க ஒரு அதுதான் மாரி அதனால வாக்களிப்பாங்க. தான் பிரச்சனை. நம்ம வந்து இந்த டிவில அந்த சோசியல் மீடியால வந்து கேம்பெயினே பண்ணியிருக்காங்க. அதுக்கான நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து எக்கச்சக்கமா பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாரி இப்ப நமக்கெல்லாம் சந்தேகம் வர எல்லா கட்சிகளும் அத செலவழிச்சிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் இது அதிகமா வர்றது வந்து நிச்சயமா அது ஒரு சேஞ்ச் இருக்கு. நம்ம ம். வந்து ஒத்துக்கல. நம்ம வந்து இல்ல. ஆனா இத வந்து யார் கடைசியா வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது, மக்கள் வந்து உண்மையிலே யாருன்னா, முன்னாடியே இவங்க பண்ணவங்களுக்கு தான் பண்ணணும். இதுவரைக்கும் இது செஞ்சிருக்காங்க. இது தொடரணும்னு என்னுடைய ஒப்பீனியன். ம். உங்களோட ஒப்பீனியன் வேற மாரி. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ம். இது எல்லாமே வந்து கணிப்பா தான் பேச முடியும். இன்னும் ஒரு பெரிய ஒரு சொல்லாடல்னு வச்சுக்கோங்க. நரேட்டிவ்னு சொல்ல வேண்டாம். அது என்ன சொல்லிருக்காங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண்களே சொல்றாங்க. அ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு கேட்டா, இல்லன்னு சொல்றது இல்ல யாரும். அவரு வந்து அதிகமா இருக்கணும். ஆனா உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது வந்து எவ்வளவு பெரிய பொய்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒரு 2, 3 அனுபவங்கள் சொல்றேன். இன்னைக்கு இந்தியாவுல இருக்க உழைக்கும் பெண்கள் இருக்காங்க. வொர்க்கிங் விமன்ல வந்து 44% வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க. பாதுகாப்பற்ற சூழல்னா, இந்த பெண்கள் எல்லாம் வந்து இந்த போய் வேலை போகலாம். இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து பெண்கள் தமிழ்நாட்டுல வந்து அவ்வளோ கல்வி வந்து முன்னேறி ஐடி இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, நைட்டு ஷிஃப்ட் சிஸ்டம். முன்னாடி எல்லாம் நமக்கு வேலை எப்படி இருக்கும்? காலையில 9 to 5 ஜாப்பாங்க. நம்ம வந்து அப்ப வந்து டிராஃபிக் எல்லாமே அப்போ அதிகமா இருக்கும். இன்னைக்கு வந்து 9 to 5 ஜாப் கிடையாது. பல இடங்கள்ல வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து மிட் நைட்டு விடிய காலையில வந்து இறங்கி பெண்கள் நடந்து போறாங்க தெருவுல. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இது வந்து நம்ம பார்க்கும் பார்வை. ஓவராலா கம்பேரிசனா ஓகே. இப்ப வந்து நம்ம பார்க்குறோம் அண்ணா யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சு வந்து ஆமா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆமா, சம்பவம்னா, ஆமா. நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறது அப்படின்னு இல்ல நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குல்ல. நெறையங்கிறது நீங்க எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசுவோம்? நம்ம வந்து இப்போ வந்து நேத்து நம்ம போலிங் டே அன்னைக்கு வந்து நான் ஒரு விவாதத்துக்கு போயிருக்கேன். அப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பெண்களுக்கான குற்றம் அப்படிங்கும்போது, நீங்க எத ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு பாருங்கன்னா, இத்தனை பேருக்கு எத்தனை குற்றம் நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ம். அன்னைக்கு டெல்லியில வந்து ஒரு ஐஏஎஸோ, ஐஆர்எஸ் ஆஃபீஸரோ பெண் வந்து ரேப் அண்ட் மர்டர் நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள வந்து கேம்பஸ்க்குள்ள நடக்கிறது வந்து யார் போய் பார்க்க முடியும்? அங்க இருக்கிற அவங்களுக்கு அவங்க அவங்க அது வந்து நம்ம வந்து தடுக்கப்பட வேண்டும். அந்த குற்றத்தை வந்து நியாயப்படுத்த முடியாது. ஆனா, இந்த போலீஸ் ஃபோர்ஸ வச்சுக்கிட்டு நீங்க வந்து எல்லா இடங்களிலும் போய் பார்க்க முடியுமாங்கிற ஒரு பிரச்சனை யார் வந்தாலும் சால்வ் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து ஹாத்தராஸ்ல வந்து உயிர்ப்பில வந்து அவ்வளோ பெரிய மர்டர் நடந்தது. கோவிலுக்குள்ள வந்து காஷ்மீர்ல வந்து ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டது. இதெல்லாம் நடக்கிறது வந்து எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு.
இதை நியாயப்படுத்தாம பார்க்கும்போது நம்ம எதை வச்சு பேசணும்னா, அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னா, இன்னைக்கு ஒரு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட டேட்டா 2 டேட்டா சொல்றேன் உங்களுக்கு. ஒண்ணு வந்து குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதுதான் வந்து அகில இந்திய அளவுல எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். அதை வச்சு தான் நம்ம பேச முடியும். அகில இந்திய அளவுல எவ்வளோ இருக்குன்னா, 1,00,000 பேருக்கு எத்தனை குற்றங்கள் நடக்கிறதா அவங்க கணக்கு குடுக்குறாங்க. அதுல தமிழ்நாட்டுல நடக்கும் குற்றங்கள் 23 சொல்றாங்க. இந்தியாவிலே லோவஸ்ட். இந்தியாவில ரொம்ப கம்மியா இருக்கு. கேரளாவுல கூட அதிகமா இருக்கு. 80 இருக்கு. டெல்லியில 100, யூபியில 140. அப்ப இதை தான் நம்ம வந்து பேஸா வச்சுக்க முடியும் தவிர, அங்கங்க நடக்கும் சமூக பிரச்சனைகளா நடக்கும் குற்றங்கள். இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக், அதே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோட ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து 2021 வந்து ஒரு நாளைக்கு வந்து 87 பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல வந்து கன்விக்ஷன் ரேட் எத்தனை பேர் வந்து தண்டனைக்கு இருக்குன்னா 28% தான். 87 நடக்குது. இன்னொன்று வந்து இது வந்து பல இடங்கள்ல வந்து இந்த ரேப்போ, சைல்டு அபியூஸ், குழந்தைகளை வந்து அபியூஸ் பண்றதுல அது வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து எந்த கவர்மெண்ட் தப்பிக்க முடியாது. கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 87%ல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட கணக்குப்படி இந்த 87 பல ரேப் நடக்கிறது வந்து தெரிந்தவர்கள், உறவினர்கள் மூலமா, குழந்தைகள் அபியூஸ்ங்கிறது உறவினர்கள் மூலமா நடக்கிறது தான் இது. இதை வந்து எந்த கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது பெரிய பிரச்சனை தான். அது எல்லாருக்குமே சவால் தான். விஜய் இதுக்கு மாற்றம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அவங்க தெரியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டை பார்த்து யாரும் சொல்ல முடியாதுங்கிறது. சொல்ல முடியாது. இப்ப மீடியா டேட்டா வச்சு தான் பேசணும். டேட்டா வச்சு நீங்க சொல்றீங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா களத்துல நிறைய பேர் அதை இல்ல, சொல்றத அப்படி பார்க்க இல்ல, முடிஞ்சது. அந்த நரேட்டிவ்ங்கிறது எவ்வளவு பொய்யானது, எவ்வளவு வந்து ஆபத்தானதுங்கிறத நான் சொல்றேன். நீங்க இவ்வளவு அதாவது நீங்க கம்பேரிட்டிவா பார்க்கும்போது ஒப்பு நோக்கி இந்த மாநிலம் வந்து ஒரு அமைதி பூங்காவா தான் இருக்கு இன்னைக்கு உண்மையிலே. பல விஷயங்கள்ல நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. கர்நாடகா போங்க, ஆந்திரா போங்க, ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலைத்தன்மை இருக்கு. மக்களுக்கு வந்து தெரியும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. நீங்க மேல போக போக நார்த் இந்தியா, வட இந்தியாலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து மக்களின் வாழ்நிலையை நேரா பார்த்தாலே தெரியும். சாலைகள் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி சாலைகள் கிடையாது. இன்னும் கேரளாவில் கூட அருமையான சாலைகள் போட்டாங்க. தமிழ்நாட்டுல போட்டாங்க. இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு வந்து மேம்பாலங்கள் அவ்வளவு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வசதிகள் வந்து வந்திருக்குங்கிறது உண்மை. நீங்க கம்பேரிட்டிவ் டேட்டா இப்படி இருக்கிற சூழல்ல இன்னொரு பக்கம் அப்ப வந்து நீங்க கேம்பெயின் இப்படி பண்ணிருக்காங்க, மக்களும் அதை ஆமா, ஆமா. சொல்றாங்க அப்படின்ற ஒரு இல்ல அது மக்கள் நம்புறாங்களா என்னங்கிறது இல்ல, ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும். ரிசல்ட் தான் தெரியும். நம்ம வந்து இந்த டிவியில காமிக்கிறது அதை வச்சு நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாங்கிறது அதுக்குன்னே செலவு பண்ணி சில விஷயங்களை உருவாக்குறாங்க. எல்லாருமே பண்றாங்க. ஓகே, இப்போ டேட்டா வந்து இப்படி சொல்லுது. இன்னொரு பக்கம் ப்ரெடிக்ஷனும் வந்து டிஎம்கே ஆட்சி தான் தொடரும்னு அதிக அளவுல சொல்றாங்க. இப்போ தாவேகாவுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும் உங்களுடைய கணிப்பு? தாவேகாவோட ஸ்டேட்டஸ் நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுது. ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நம்ம வந்து அதை புறந்தள்ளவே முடியாது. தாவேகா ஃபேக்டரை வந்து நம்ம வந்து அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. முன்னாடி எப்படி நினைச்சிட்டு இருந்தோம், அது கிடையாது. என்னோட பார்வையில் வந்து முதல் முறை வாக்காளர் அப்படின்னு சொல்லி 14 லட்சம் பேர். பொதுவாகவே என்னன்னா, முதல் முறை வாக்காளர் வந்து எல்லாருமே மாத்தி போடுறது, புதுசா சிந்திக்கிறது இல்லைங்கிறது. அவங்க வந்து பலரும் பல குடும்ப பின்னணியிலிருந்து வராங்க. அப்படிங்கிறத முதல் முறை வாக்காளர்ங்கிறதே வந்து அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததே இல்லை எந்த எலெக்ஷன்லைங்கிறதான் உண்மை. ஆனால் இந்த முறை நம்ம பார்க்கும்போது முதல் முறை வாக்காளர்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி போட்டிருக்காங்க. 14 லட்சத்துல வந்து ஒரு 70%. அது வந்து எவ்வளோ வரும்? 70%னா ஒரு 9 lakhs, 9 லட்சம் வரும். ஓகே. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து 1.2 கோடி. 1.2 கோடி எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் ஓட்டு போட மாட்டாங்க. அது வந்து ஜனநாயகத்தில் வந்து நடக்காத விஷயம். ஒரு ஏஜ் குரூப் வந்து அப்படியே போய் அதில் மெஜாரிட்டி போட்டிருக்கிறது ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, அதில் இருக்கிற ஒரு 1.2 கோடின்னு கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, ரஜினிகாந்த் ரசிகர்கள் இருப்பாங்க, அஜித்தோட ரசிகர், சிவகார்த்திகேயன், எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர் இருப்பாங்க. ரசிகர்கள் எல்லாமே வந்து அப்போ வந்து இந்த உள்ளுக்குள்ளே முன்னாடியே நமக்கு இருக்கிறது வந்து அரசியலுக்கு முன்னாடி ஒன்று இருக்குன்னா, சினிமா அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சூர்யா படம் வந்தால் வந்து இவங்க போய் அதாவது சோஷியல் மீடியாவில் இந்த கேம்பெயின் வந்து அரசியலும் தொடருது. நமக்கு தெரியும் அது. அதை வந்து போட்டு அது தியேட்டர்லேருந்தே காலி பண்ணிடுவாங்க அந்த தியேட்டர். அப்போ வந்து என்னன்னா, அந்த ஓட்டில் வந்து அந்த ஒரு செக்ஷன் இருக்குது. ஏன்னா ரஜினிகாந்தை பகிச்சுக்கிட்டாங்க. ஆதவர்ஜுனா வந்து தனக்கு வந்து அவர் வந்து அந்த பேச்சு வந்து அவரே வந்து அறிக்கை விடுற மாதிரி காலம் பதில் சொன்னது வந்து அவர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டாரு ரஜினிகாந்த். அது வந்து அப்படியே ஒர்க் ஆகும்னு தெரியல. இது பிரியுதுங்கிறேன் நான். ரசிகர்களுக்கு வந்து அது பார்த்து அப்படிதான் தெரியுது. நான் வந்து அதை இப்போ விஜய் அன்னைக்கு அஜித் வந்து மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னா அது பொய் ஆனால் அது பரப்பிட்டாங்க யாரும். அதையும் சோஷியல் மீடியா பயன்படுத்துறாங்க. அப்ப அஜித் டிஎம்கே பயன்படுத்திட்டாங்க பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல யாரு பண்ணாங்கன்னு. மாலைமுரசு டிவி, நான் மாலைமுரசு டிவில தான் அங்க இருக்கேன். அவங்களுக்கே ஆச்சரியம், என்ன சார் நாங்க போடலேன்னு. அப்ப இது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா வச்சு நீங்க எதையுமே முடிவு பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இப்படி இதை மட்டும் சொல்றாங்க, எதை காண்பிக்கிறாங்க அப்படி. இன்னொன்னு அல்கோரிதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு பதிவை வந்து
விஜய் தான் எல்லாம் மாற்றுவார் அப்படிங்கிற ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அது என்ன மறுபடியும் உங்களுக்கு அதே தான் காமிச்சிட்டு இருக்கு. அது வந்து கருத்து உருவாக்கத்தில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சோஷியல் மீடியா ரோல்ங்கிறது வந்து ஒரு விஷயத்தை பல மடங்காக பெருக்கி காமிக்குது. அப்புறம் இது வந்துடும் இந்த 1.2 crores வந்து எப்படி பெரியுது. இந்த நலத்திட்டங்களால் பயன்படுத்துறதுல பல பேர் வந்து இன்னைக்கு வந்து இடதுசாரி அமைப்புகள் இருக்கு. டிஒய்எஃப்ஐன்னு இருக்கு. அதில் பல பேர் இருக்காங்க. திராவிட இளைஞர் அந்த இளைஞர்களும் இருக்காங்கல்ல. பிஜேபியோட இளைஞர் இருக்காங்கல்ல. பிஜேபி சார்ந்த இளைஞர்கள், ஆர்எஸ்எஸ்ல பயன்பெற்ற இளைஞர்கள் இருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கான இளைஞர்கள் அந்த வாக்கு பிரியும். நலத்திட்டங்களால் பயன்பெற்ற நான் முதல்வன் ஸ்கீம்ல மாசம் அதுல இருக்கிற அப்ப என்னன்னா அந்த திட்டங்களால பயன்பெற்ற இளைஞர்கள் அப்படின்னு பேசும்போது இப்ப சமீபத்துல ஒரு லேப்டாப் உதாரணம் பார்த்தோம். எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. ஸ்டாலினுடைய போட்டோ வந்து அழிச்சிட்டு விஜய் போட்டோ வந்து ஒட்டுற இளைஞர்கள் வந்து எல்லாருமே அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஆனா ஒரு செக்டர் இருக்காங்க. அது என்னன்னா அந்த நரேட்டிவ் கூட நீங்க வந்து செட் பண்ண முடியுங்கிற நான் எத்தனை பேர் பண்ணாங்க நமக்கு தெரியாதுல்ல. இது வந்து ஒரு இடத்துல இது வந்து நான் வந்து வேற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது வேணுனே வந்து சில பேர் பண்ணாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த சோசியல் மீடியாங்கிறது நம்மள வந்து சுத்தமா குழப்பி விடுகிறதுங்க தான் உண்மை. இதை வந்து நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், பெண்கள் சொல்றது உண்மையா இருக்கலாம். இதா இருந்தாலும் நமக்கு வந்து டேட்டாவை அடி பார்க்கும்போது இந்த 1.25 கோடி ஓட்டு வந்து அப்படியே வந்து விஜய்க்கு போறதில்லை. அதுல வந்து ஒரு 50% வந்துச்சுன்னா ஒரு 50 லட்சம் ஓட்டு, ஒரு 10 லட்சம் பெண்கள் ஓட்டு. பெண்கள் ஓட்டுல நலத்திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க, ஒரு 1.3 கோடின்னு சொல்றோம். அதுல வந்து எவ்வளவு பேர் போட்டிருப்பாங்க, இது எல்லாமே கெஸ் தான். நலத்திட்டங்கள் கிடைக்காத பெண்கள் கிடைக்காத பெண்கள்னா அதுல என்ன ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கிடைக்காத பெண்களுக்கு ஒரு கோவம் இருக்கலாம், அது இருக்கும், அந்த ஒரு கோவம். ஆனா என்னன்னா அந்த திட்டம் மட்டும் இல்ல, இந்த திமுகவின் பல திட்டங்கள் வந்து ஒவ்வொரு பல ஃபேமிலியில போய் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 2 கோடி 3 கோடி திட்டங்கள் இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த 1000 ரூபாய் எனக்கு வரலன்றதுதான் பிரைமரி கோவமா இருக்கும் இல்லையா? அப்ப என்னன்னா அவங்க எல்லாமே வந்து ஏன் வந்து அதிமுக போட்டுக்கூடாது இருக்கலாம், ஏன் விஜய்க்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னா இந்த சோசியல் மீடியால வந்த இம்ப்ரெஷனை மட்டும் வச்சு பேசினா நம்ம வந்து கம்ப்ளீட்டா மிஸ்லீட் ஆகி போயிடும். நம்ம அப்படி இப்ப விஜய் வந்து ஏன் மாத்திடுவார்னு சொன்னா இது வந்து புதுசு கிடையாது. எம்ஜிஆருக்கு இதே இமேஜ் இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து அப்படி கொண்டாடின பெண்கள், அதாவது உங்களுக்கு தெரியாது, நாங்கெல்லாம் நேரா பார்த்தவங்க இதெல்லாம். எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு வந்த பிறகு பெரிய ஆதரவத்தெல்லாம் எம்ஜிஆர் தான். அப்போ வந்து எம்ஜிஆருக்கு வந்து சினிமா இமேஜ் வந்து அது எப்படி அவர் கட்டினார் வந்து அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு, இமேஜ் ட்ராப்னு சொல்லி. அவர் வந்து இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாடல்கள் பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் வந்து காடு விளைஞ்சன மச்சான் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் அதிகமாக பயன்படுத்திக்காரு. அப்போ வந்து அது வந்து எம்ஜிஆர் வந்து நமக்காக நிற்கிறாரு. உழைக்கும் கரங்கள்னு ஒரு படம் எடுத்தாரு. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்கள்னு ஒரு பாட்டு பாட்டு. ரெஃபரன்ஸ் தானே தாவேகா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி நினைக்கிறாங்க. வர அதுக்கு தான் வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இமேஜ் வந்து சினிமா மூலமாக இருந்த இமேஜ் வந்து ஒரு ரொம்ப மீனவ நண்பன், ரிக்ஷாக்காரன் அப்படின்னு எல்லா வேடங்களையும் நடிச்சிட்டாரு. அப்போ வந்து அது வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இன்னொன்று அவருக்கு பொதுவெளியில ஒரு இமேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா தாராளமாக பணம் கொடுப்பாரு பாக்கெட்ல இருந்து. அப்போ வந்து அவர் வந்து பெரிய வள்ளல், கொடுத்து சிவந்த கரங்கள்பாங்க. அது வந்து சினிமா இமேஜ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு எம்ஜிஆரோட இதுல, பெண்கள் வாக்குல. இன்னைக்கு இருக்கிறதுல எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு என்னன்னா சோசியல் மீடியான்னு ஒன்று பெருசா இருக்கு. நீங்க ஒரு தடவை எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டீங்கன்னா அடுத்த தியேட்டருக்கு தான் போய் படிக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து அந்த பாடல்கள் வந்து பாட்டு புத்தகம்னு வைக்கும். பாட்டு புத்தகத்தை வந்து படிச்சுட்டு எம்ஜிஆர் பாடல்கள் பாடிட்டு இருப்பாங்க பல பேர்லாம். இதை வந்து நீங்க வந்து மறுபடியும் பார்க்கணும் தியேட்டருக்கு தான் போகணும். இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது பிரம்மாண்டத்துக்காக வந்து நீங்க பார்ப்பீங்க. அது வந்து அது ஒரு தனியாக த்ரில்லு தான். ஆனா நீங்க வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் திரும்ப அந்த சில இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். விஜய் பற்றி இமேஜஸ் வரும். அவர் டான்ஸ் ஆடுறதும், அவர் வந்து இப்படி சிரிச்சு அந்த வெறித்தனம் சொல்றதும், அதை வந்து பல மடங்காக பெருக்கி காமிக்குது. இது வந்து பெரிய அட்ராக்ஷனா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் எப்படின்னா நியூஸை எப்படி வந்து நியூஸ் கன்சம்ப்ஷன் உங்களுக்கே நமக்கு தெரியும். மீடியாவில் இருக்கும், பிரிண்ட் மீடியாவில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஆனந்தவுடன் வந்து பிரிண்ட் மீடியம் பத்திரிகை, நான்லாம் வந்து 75 வருஷமா படித்த ஒரு பத்திரிகை. இன்னைக்கு நீங்க வந்து வீடியோவில் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு விஷுவல் மீடியத்துக்கு ஒரு ரோல் இருக்கு. இதை நீங்க எப்படி போடுவீங்கன்னா நீங்க சிலர் பிட்ஸா கூட பிரிச்சு ரீல்ஸா கூட போடுவீங்க, தெரியாது. அப்ப என்னன்னா இது வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்குது. அந்த தாக்கத்தினால தான் விஜய்க்கு வந்து இவ்வளவு ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. இது எல்லாமே மே 4 தான் நமக்கு தெரியும். இது வந்து பல மடங்கா பிரித்து காட்ட மட்டும் இல்லாம திரும்ப அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கு அல்கோரிதம் ஹெல்ப் பண்ணுது. விஜய் படத்தை இப்ப நான் வந்து ஒரு திமுகவோட ஒரு வீடியோ பார்த்துட்டேன், திராவிட முன்னேற்ற கழகம், அது எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது வந்து ஒரு மாய உலகத்தை சிற்றிக்கிறது என்னோட பார்வை. என்னுடைய பார்வையிலேருந்து தாவேகா வந்து நீங்க அந்த பல புள்ளி விவரங்கள் போய் பார்க்கும்போது பர்சன்டேஜ் பார்க்கும்போது தாவேகா எங்கெல்லாம் அதிகமாகுது அங்க ஏடிஎம்கே வந்து இப்போ குங்குமண்டலம் எல்லா இடத்துலையும் இப்போ சென்னை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தாவேகா ஓட்டு வந்து பெருமளவில் பாதிப்பது வந்து அதிமுகங்கிறது என்னுடைய இது. திமுக வந்து ஒரு செக்ஷன் இருக்கலாம், விசிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மாதிரி வந்து பாதிக்கப்படும் சொல்றாங்க. பட் என்னன்னா இது அதிகமாக பாதிக்க என்ன காரணம்னா
இவர் வந்து இவருடைய நரேட்டிவ் இருக்குல்ல, தாவேகா திமுக அப்படிங்கிறாருல. அப்போ வந்து அடுத்த பிளேயர் அவ்வளோ பெரிய ஒரு நேஷனல் தேசிய அளவிலான ஒரு கட்சியும் மாநிலத்தில் பல வருடங்களாக ஆண்டது அதிமுகவும் வந்து எதிரணிக்கு வந்து மற்றும் பலருங்கிறாரு. மற்றும் பலர் சொல்லும்போது அவங்க 2 பேரும் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் விஜய் வந்து நீ மற்றும் பலர் நீ இப்படி சொல்லலாம்? விஜய்க்கு வந்து இப்ப அதிமுக என்ன பண்ணியிருக்கணும்னா, நான் தாண்டா மாற்றுன்னு சொல்லவே இல்லை எங்கேயும். அவங்கலாம் யாரு? ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு வருவாங்க. அப்படி ப்ளே பண்ணா டிஎம்கே வந்து விஜய் பேரை யூஸ் பண்ணவே யூஸ் இல்ல. பண்ண அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு அவங்கள அவ்வளவுதான் அவங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க. அவங்க என்னென்ன முக்கியத்துவம் குடுக்கல. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவன் மாற்று நான் தான் சொல்லும்போது கூட நீங்க வாய் திறக்காம இருக்கும்போது, அப்ப மக்களும் வந்து அந்த அதிமுக ஓட்டுகள் வந்து பல விஷயங்கள் அங்க போயிருக்கலாம் தான் என்னோட இது. இப்ப கள நிலவரம் பார்த்தீங்கன்னா, போன தேர்தல்ல வந்து 47% வச்சிருக்கேன் பார்லிமென்ட் எலெக்ஷன்ல. ஒரு பெரிய வலுவான கூட்டணி அமைச்சிருக்காரு. என்னோட சாதனைகள்னு பல விஷயங்கள் சொல்றாரு. உண்மையிலே நமக்கு தெரியும். அப்ப இந்த கூட்டணிக்கு வந்து பலமா இருக்கு. பல தேர்தல்களை ஜெயிச்சிருச்சு. அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு அதிமுக வந்து இன்னைக்கு சசிகலா அதிமுகவை அழித்தே தீர்வேன், எடப்பாடி அழித்தே தீர்வேன்னு இறங்கிட்டாங்க. அவங்க வந்து அதிமுக ஓட்டை வந்து பிரிக்க போறாங்கங்கிறது நல்லா தெரியுதாங்க. அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி பாமக ஓட்டுகள் வந்து அப்படியே போகுமா? இப்ப ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு. அப்படிங்கும்போது முன்னாடி இருந்த அந்த அணி வந்து பல இடங்கள் வந்து குறையுது அப்படிங்கும்போது அந்த ஓட்டெல்லாம் எங்க போகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு. அதே மாதிரி உயர் ஜாதியில இருக்கிறவங்கலாம் அவங்கலாம் வந்து பிஜேபி தான். நீங்க வந்து சிஎஸ்டிஎஸ் போன்ற எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, மேல போக அதாவது பொருளாதார அளவில் வந்து மேல போக போக எல்லாம் வந்து பிஜேபி தான் ஓட்டு போடுறாங்க. அவர்கள் வந்து இந்த முறை எப்படி பார்க்குறாங்கன்னா, உயர்தர உயர் ஜாதிகளை சேர்ந்தவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம பேசும்போதும் அவங்கள பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து இந்த தடவை ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு அண்ணாமலையை வந்து நீக்கினதோ பல பேருக்கு கோவம் இருக்கு. கட்சிக்குள்ளேயும் கோவம் இருக்கு. அந்த ஃபேக்டர் ஒண்ணு ஒர்க் ஆகுது. அண்ணாமலை வந்து உள்ளுக்குள்ள என்ன வேலை பார்க்குறாருன்னு நமக்கு தெரியாது. அண்ணாமலை ஃபேன்ஸ் வந்து அண்ணாமலை பிஜேபியை தவிர வெளியே அவருக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு. இவரு தான் திமுக சரியான எதிரி அப்படின்னு கொண்டு வந்தது. அவர் வந்து இல்லாதனால அந்த ஓட்டுகள் வந்து தாவேக்காவுக்கு போகுது. அந்த ஓட்டு சேருது. அதான் இளைஞர்கள், பெரிய செக்ஷன் ஆஃப் இளைஞர்கள், பெண்கள்ல ஒரு பகுதி, இந்த அதிமுகவை மாற்றாக பார்த்தவர்கள் ஒரு செக்ஷன், ட்ரெடிஷ்னலா பாரம்பரியமாக திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க எல்லாம் சேரும்போது விஜய்க்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக காமிக்கப்படுகிறது தெரியும். அதிகமா வரும். அது நம்ம மறக்க முடியாது. அது வந்து நம்ம வந்து மறக்க கூடாது. அதிகம்னா அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? இது தாவேகா. தாவேகா வந்து இப்போ சிட்டில வந்து எனக்கு வந்து ஒரு 25 அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்றதுதான். பல மூத்த பத்திரிகையாளர்கள், கள நிலவரத்தினர், கள ஆய்வு செய்தவர்கள்லாம் கூட சொல்றது 25, 30 வரைக்கும் போகும். ஒரு போல்ஸ்டர் கூட நேற்று பார்த்தேன். அவர் வந்து 25 வரைக்கும் போகும்னாரு. ஆனா கிராமங்கள், பல கிராமங்கள்ல வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு பூத் ஏஜென்ட் கிடையாது. எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அப்போ வந்து அது ஓட்டுகளை கொண்டு சேர்த்தாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தேர்தலில். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொகுதிக்கு ஏறக்குறைய எல்லா தொகுதிக்கும் போய் எல்லா இடங்களையும் போய் பேசுறாரு. எடப்பாடியும் போய் பேசுறாரா? அதுக்கு தவிர உதயநிதி வந்து எல்லா தொகுதியும் பேர எடப்பாடியும் போற இவங்க எல்லாம் கேம்பெயின் பண்றாங்கல்ல. இதுல முக்கியமான திமுக பண்ண இன்னொரு முக்கியமான வெளியே அதிகமா யாரும் பேசப்படாத ஒண்ணு, இந்த எஸ்ஐஆர்னு வந்து போய் எல்லாம் எதிர்த்தாங்கல்ல. எஸ்ஐஆர் வந்த உடனே பீகார்ல பிரச்சனை கொண்டு இங்க வந்து திமுக வந்து களத்துல இறங்கி அவர்களுடைய ஒரு பெரிய அணி, வக்கீல், லாயர்ஸ், ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாம் சேர்த்து பெரிய டீம் போட்டு 6 மாசம் 1 வருஷமா இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு அவர்கள் ஓட்டுகளை வந்து போய் கம்ப்ளீட்டா வந்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி தெருவுக்கு தெரு அவங்க டேட்டா வச்சிருக்காங்க இன்னைக்கு. எந்த அளவுக்குன்னா அதுக்கப்புறம் பூத் ஏஜென்ட்ஸுக்கு மட்டும் 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு டீமே ஒர்க் பண்ணிருக்கு. அப்ப இந்த திமுகவுக்கு இருக்கும் ஓட்டு இருக்குல்ல, முன்னாடியே ஒரு பாரம்பரியம் ஒரு சாலிடான ஒரு 47% இந்த அணிக்கு இருக்கு. திமுகவுக்கு மட்டும் 25லேருந்து 30 வரைக்கும் இருக்குன்னா, இதை வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு தயாராயிட்டேன்னா, ஒரு பூத்துல இருக்கிற ஏஜென்ட்டுக்கு வந்து யார் யார் நம்ம ஓட்டுன்னு தெரியிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கன்னா, அவங்க வந்து எஸ்ஐஆர்ல போய் பல பேர் சேர்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு திமுக வந்து ஒர்க் பண்ணதுனால, பூத் ஏஜென்ட்ஸ் லெவல்ல வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. இன்னொன்று தேமுதிகவுல வந்து 35,000 பேர் வச்சிருக்காங்க பூத் ஏஜென்ட்ஸ். அப்புறம் வந்து பல இடங்கள்ல வந்து திமுகவும், அதிமுகவும் தாவேகாவுடைய பூத் ஏஜென்ட்ஸ்லேயே வாங்கிட்டாங்க. முன்னாடியே நடந்திருக்கு. முன்னாடி திமுக, அதிமுக ஆளுங்க வாங்குறது அப்படின்னு. ஆனால் திமுகவோட இந்த வேலை இருக்குல்ல, எஸ்ஐஆர் என்பதை வந்து இந்தியாவிலேயே மிகவும் சிறப்பாக கையாண்டது திமுக வந்து நமக்கு வந்து நம்ம நண்பர்கள் சொல்றது வந்து, அது பண்றது என்ன ஆகும்னா, திமுகவுக்கான வாக்குகள் சிதறாது. நான் அதுக்காக தான் சொல்றேன். எந்த ஓட்டை பிரிப்பார்னு பார்த்தா, திமுகவோட கோர் ஓட்டு, சிபிஎம், சிபிஐ ஓட்டு நிச்சயமா. ஏன்னா விஜயோட அரசியல் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எந்த கொள்கை எதிர்க்கிறான்னு இதுவரைக்கும் சொன்னவே இல்லை. இப்போ 3 விஷயம் சொல்றேன். முக்கியமான விஷயம் வந்து டீலிமிட்டேஷன் வந்துச்சு. ஸ்டாலின் வந்து கையில் எடுத்தார். எவ்வளோ பெரிய விஷயமா ஆக்குனாரு. அது வந்து தாவேகாவுக்கும் அதிமுக எல்லாரையும் தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா கட்சிகளும் பாதிக்கும் விஷயம் டீலிமிட்டேஷன். நம்ம சீட்டுகள் குறையும்போது அவர் நேராக கையில் எடுத்து களத்தில் எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அகிலேஷ் யாதவுக்கு வந்து அது வந்து பலன் கிடைக்கும். அவங்களுக்கு சீட் அதிகமாக நல்லது.
தேஜஸ்வி அதுக்கு சீட் அதிகமாக நல்லது. பீகார்ல காங்கிரஸுக்கு வந்து வட இந்திய மாநிலங்கள் வந்து சீட் அதிகமாக ஓரளவுக்கு அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்லதா இருக்கும். ஆனா அவர்களை எல்லாம் ஒரே குரலில் பேச வச்சு இவ்வளவு பெரிய விஷயம் பேசும்போது தாவேக்கா வந்து ஒரு அறிக்கையோட நிறுத்திட்டாரு. அப்ப இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா அதுக்கான மாற்று நான் தான் அப்படின்னு கம்யூனிஸ்ட் வந்து ஓட்டு வந்து அவங்களுக்கு போகாது அப்படின்றது. ஆமா போகாது. விசிகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அணி ஓட்டு வந்து ஃபுல்லா வந்துருங்கிறது தான். இந்த வந்து ஓட்டு சிதறாது. அதிமுகல ஓட்டு சிதற ஓட்டு அங்க போகும் அப்படிங்கிறது என்னோட இது. இன்னொரு விஷயம் சொல்றேன். கொள்கை எதிரின்னு சொல்றீங்கல்ல, முக்கியமான ஒரு பிரச்சனை ஸ்டாலின் இன்னொன்று கையில் எடுத்தாரு. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், FCRA. அது என்ன தெரியுமா? அந்நிய நாட்டிலேருந்து வர பணம் வருது, அது வந்து கிறிஸ்துவ நிறுவனங்கள்லாம் பணங்கள் வருது, RSSக்கும் வருது. நம்ம அதே தான், அவங்க மட்டும் தான் பண்ணோம். RSS வந்து அதுக்கு எந்த கணக்குமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அப்போ FCRAங்கிறது வரும்போது நீங்க வந்து அதுல வந்து புதிய சட்டத்தை கொண்டு அதை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ கிறிஸ்துவ சமுதாயமே வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து போராடிட்டு இருக்காங்க. அதை வந்து பிரச்சனையை எடுத்து பேசுனது ஸ்டாலின் பேசுறாரு, பினராயி விஜயன் பேசுறாரு. ஜோசப் விஜய் என்று முதல் முறையாக ஓப்பனா அறிவித்து தேர்தல் நிற்கும் விஜய் அதுக்காக என்ன பண்ணாரு? அதை பத்தி பேசவே இல்லை. அது பெரிய பிரச்சனையா இருக்கு கிறிஸ்தவ ஓட்டுகளுக்கு. கிறிஸ்தவ ஓட்டு வந்துரும்னு சொல்லும்போது அது வந்து நிச்சயமா அடி வாங்கும். அப்புறம் மூணாவது, இதுல கிறிஸ்துமஸ் நேரத்துல நேரா மசூதிக்கு சர்ச்சுக்குள்ள பூந்து அடிச்சிருக்காங்க பல இடங்கள்ல. இந்துத்வா இவர் கொள்கை எதிரின்னு சொல்றாங்கல்ல, அந்த கொள்கை எதிரியை சார்ந்தவர்கள் வந்து வன்முறை ஒரிசால் நடந்திருக்கு. இது எந்த வன்முறையை பத்தி ஒரு வாயை துறக்கல. ஆனா கடைசி நேரத்துல போய் சர்ச்சில் போய் மண்டி போட்டு பாரு. நீ எப்போ மண்டி போட்டிருக்கணும்? சர்ச்சுக்கு போய் நான் உங்களோடு நிற்கிறேன். FCRA விஷயத்தை இந்த ஒர்க் ஆகுமா, இது ஒர்க் ஆகுமா அல்ல, அது நமக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்துவர்களுக்கு வந்து அது வந்து கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு அவங்க கல்வி மருத்துவ அவங்க சேவைக்கு வந்து அது பெரிய பாதிப்பா இருக்கும்போது கிறிஸ்தவ மக்கள் அப்படியே ஓட்டு போடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி ஒரு கொள்கை எதிரின்னு சொல்ற இந்த பிஜேபி வந்து இஸ்லாமியருக்கு எதிராக என்ன பண்றாங்க? CAA கொண்டு வந்தாங்க, அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்லல. அஸ்ஸாம்ல வந்து நேராவே ஓப்பனாவே அதாவது வெளியே இருந்து அதாவது பங்களாதேஷிகள் சொல்லி முஸ்லீம்களை நேரடியாக தாக்குறாங்க. பெங்காலில் வந்து முஸ்லீம் ஓட்டுகளை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பெரிய இது இருக்கு. அவங்களுக்கு எதிராக வந்து பெரிய ஒரு பிரச்சாரம் வந்து மோடியே வந்து அப்படித்தானே பேசுறாரு. மோடியும் அமித்ஷாவும் பேசும்போது தேர்தல் நெருங்க அவர் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஏறக்குறைய மறைமுக தாக்குறது எல்லாம் இருக்கு. இதை பற்றிலாம் எதுவுமே சொல்லாம அதை கண்டிக்கலையே நீங்க. ஜனநாயகனை நிறுத்துறது யாரு? ஸ்டேட் கவர்மெண்டா? ஏன் அதை வந்து கண்டிக்கவே இல்லை நீங்க? நீ வந்து யாரோ நிறுத்திட்டாங்க, எனக்கு அழுத்தம் வருது, எங்க இருந்து அழுத்தம் வருது சொல்லுங்க. கொள்கை எதிரியை நீங்க எதிர்க்க வேண்டுமா? யாரும் இதுக்கு தடையா இருந்தாங்க அப்படி நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? இத்தனைக்கும் ஸ்டாலின் வந்து உங்களுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை வேற விடுறாரு, இந்த மாதிரி தடை பண்ணக்கூடாது, எந்த படமானு தடை பண்ண சொல்லு. அப்போ நீங்க வந்து இவரோட அரசியல் வந்து முக்கியமா எல்லாமே வந்து ஒரு பிம்ப அரசியல் தான். அவர் வந்து பிம்ப சிறையில மாட்டுக்கு, அதாவது பிம்பம் என்பது வந்து ஒரு அவருக்கான சுய பிம்பம் ஒன்று இருக்கு. இந்த சினிமாக்காரங்களுக்கு ஒரு சுய பிம்பம் இருக்கும், சுய மோகம் ஒன்று இருக்கும். நம்ம தான் அதாவது கூட்டத்தை பார்த்து ஆர்ப்பரிப்பை பார்த்து நமக்கு எல்லாமே கிடைச்சதுன்னு நினைச்சுப்பாங்க. ஒரு பக்கம் அமைச்சரவை பட்டியெல்லாம் தயாராயிடுச்சு, அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா? இன்னொன்று என்னன்னா, சினிமாவுக்கு வந்து பல பேர் வந்து எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்து பாக்யராஜ் வர்றாரு, விஜயகுமார் ஃபர்ஸ்ட். விஜயகுமார் வந்து மாங்குடி மைனர்னு ஒரு படத்துல வந்து அதிமுக கொடி எடுத்துட்டே பாட்டு பாடுவார். அவரு ஒன்றும் பண்ண முடியல. சினிமா வந்து நேரடியாக பாதிக்கிறது வந்து இது வரைக்கும் நடந்ததில்லை. விஜயகாந்த் சக்சீட் ஆகல. சீமான் ஓரளவுக்கு சினிமா இருந்தாலும் ஒரு நல்ல அரசியல் பேசுறாரு. அந்த அரசியல் நமக்கு ஒத்துக்கலன்னா கூட அவர் அரசியல் பேசுறாரு. அப்புறம் இவர் பாக்யராஜ் வந்தாரு, கலையுலக வாரிசுன்னு சொன்னோடனே அவர் வந்து அவர் நேரடியாக வந்து ஒரு ஒரு கட்சி தொடங்கி அது போயிடுச்சு. டி. ராஜேந்தர் வந்தாரு. டி. ராஜேந்தர் நல்லா பேசக்கூடியார், நல்லா பாட்டு எழுதக்கூடியார். கார்த்திக் வந்தாரு. இவங்க எல்லாமே வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் யாருக்குன்னா இவருக்கு சோசியல் மீடியான்னு ஒன்று. இவர் வந்து இது வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அவரே நம்புறாரு. அந்த பிம்பத்துல நான் இப்படித்தான், நான் பெரிய தலைவன் ஆயிட்டேன், எனக்கும் ஸ்டாலின் சாருக்கு நான் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிம்பத்துக்கு இவரே அந்த சிறைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. அதுல இருந்து அந்த சிறையில வந்து பல பேரை மாட்ட வச்சிருக்காரா இல்லையா, அவர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு நமக்கு வெளியே தெரியாது. ஆனா நிச்சயமா அவருடைய தாக்கம் என்பது நம்ம மறுக்க முடியாத உண்மை. அது நல்லதா கெட்டதா குழந்தைகளுக்கு போய் சொல்றது வந்து தேர்தல் விதிகளுக்கு எதிரான ஃபேக்டர் அதுதான். குழந்தைகளுக்கு சொல்லி அது நிறைய குழந்தைகள் வந்து சத்தியம் வாங்குனதாலாம் சொல்றாங்க. ஆமா, அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் அந்த பேரண்ட்ஸ்க்கு தானாவே நீங்க அவங்ககிட்ட சொல்லணும், நீங்க தான் குடும்பத்துல போயிட்டீங்களே ஒழுங்குல, நீங்க குழந்தைகள் மூலமா கேக்குறீங்க வந்து அது வந்து ரொம்ப மோசமான செயல். அது வந்து ஒரு நீதிபதி வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த குழந்தைகள் வந்து எப்படி ஏமாறும்? குழந்தைகளை வந்து அதிகமாக மீடியாவில் கொண்டு வரதே வந்து யாராக இருந்தாலும் தப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி ஷோ இருக்குல்ல, அதில் வந்து குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே பாடி வந்து உலக பிரபலம் பெற்றுறாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த வளர்ந்து வரும்போது அதே மாதிரியான கவனமும் அதே மாதிரி கைத்தட்டலும் கிடைக்கலன்னா பல பேர் வந்து தளர்ந்து போயிடுறாங்க. தான் உண்மை. ரியாலிட்டி ஷோவில் தான் ரியாலிட்டி ஷோ பற்றிய ரியாலிட்டி என்பது இந்த குழந்தைகளை அதிகமாக வந்து மீடியாவில் காமிக்கும் போது அவர்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகி தங்களை பற்றிய ஒரு தவறான ஒரு
ஒரு ஆளுமையை வந்து ஆளுமை இதுதான் நம்ம இதுதான் இன்பம் வளர்ந்து வளர்த்துக்கிறாங்க. அவங்க உண்மையில வளர வேண்டியது, படித்த அறிவு வந்து கல்வி கற்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ரியாலிட்டி ஷோ வந்து ஒரு மாய உலகத்தை அவங்களுக்கு கிரியேட். அந்த குழந்தைகள்கிட்ட போய் நீங்க வந்து சொல்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு தவறான முன்னுதாரணம். அதை நம்ம வந்து யாருமே ஏத்துக்க முடியாது. அதுவும் கிரவுண்ட்ல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய குழந்தைகள் சொன்னாங்க, ஆமா, அதை பேரண்ட்ஸ் வந்து போடுறது சொன்னாங்க, அது அது அதனால அது ஓட்டு போட்டிருக்கேன்னு அது சொல்றவங்களையும் அது பார்க்க அது முடியுது. யாருக்கு பாதிப்பு தெரியுமா? இந்த சொல்றவங்களுக்கு யாருன்னா அவங்களுக்கு பாதிப்பாகும். இந்த குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கிற அந்த கவனம் என்பது, அதீத கவனம் என்பது எப்பவுமே ஆபத்தான. இப்போ வந்து ஒரு சாதாரணமா முன்னாடி இந்த சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு உறவினர் வர்றாரு, ஃப்ரெண்ட் வர்றாருன்னா, நீ வந்து பாட்டு பாடி காமி, டான்ஸ். அந்த குழந்தை வந்து சில நேரங்கள்ல வந்து பல பேர் வந்து அத வந்து நீங்க வந்து அப்ப அந்த பாராட்டை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து சின்ன அளவுல முடிஞ்சிரும். ஆனா சோசியல் மீடியா என்பது ஒரு பாட்டுல இது ஒரு பாட்டு நெறைய பாடல் நிகழ்ச்சிலாம் வருதுல்ல, உலகம் முழுவதும் தெரிஞ்சிருக்கு. ஒரு மலையாளத்துலருந்து ஒரு மலையாளத்துல நிகழ்ச்சி நடக்குது. தமிழ்ல ஒண்ணுனா, அந்த பொண்ணு உலகம் முழுவதும் பிரபலமாயிருது. ஆனா, அது தன்னுடைய திறமைகள வளர்த்துக்குதா? இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு இவ்ளோ பெரிய காம்படிஷன் இருக்கிற வேர்ல்டுல, சினிமால போய் என்டர் பண்ணி ஒரு பாடகி ஆகுறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அப்படிங்கும்போது, அது வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஃபெயிலியர சந்திக்கும் அது. அது வந்து ரொம்ப நல்லது இல்ல. இதை செய்பவர்களுக்கு வந்து, இந்த குழந்தைகளுக்கு எதிராக தான் செயல்படுகிறார் விஜய் உள்பட. இந்த குழந்தைகளை வந்து தவறான ஒரு பாதையில் கொண்டு போறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஓப்பனாவே குற்றச்சாட்டு. இன்னொரு ப்ரெடிக்ஷனும் சொல்றாங்க. இப்ப வந்து திமுகவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது போகுது. இது விஜய் ஒரு பக்கம் திமுக வாக்குகள பிரிச்சுட்டாரு, இல்ல திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள பிரிச்சுட்டாரு, இல்ல சிறுபான்மையினர் வாக்குகள பிரிச்சுட்டாருன்னா, இதன் மூலமா வந்து அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துரலாம். அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு எடப்பாடி உறுதியா நம்புறதாவும் சொல்றாரு. சொல்றாங்க. ஆனா இதுல அதேதான் அதே பிரச்சனை. விஜய் பற்றி நம்ம சொல்ல விமர்சனம் எல்லாம் எடப்பாடிய பத்தி இருக்கு. ம். சிறுபான்மையினர் வாக்கு அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு? சிஏஏ சப்போர்ட் பண்ணாரு. இல்ல அவரு எதிர்பார்க்கல. அதெல்லாம் விஜய்க்கு போயிருச்சு அப்படின்னாக்க, இல்ல இது ஆமா அதுதான். அதாவது அதுல வந்து என்னன்னா, நம்ம எப்படி பேச முடியும்னா, இந்த சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், நேரடி தாக்குதலும் சட்டங்களின்படி இப்போ வந்து மத்திய பிரதேசத்துல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்தாங்க பல இடங்கள்ல. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பல கோவில் நகரங்கள்ல மத்திய பிரதேச, குஜராத்ல வந்து நான்வெஜ் ஃபுட்டே வந்து கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு பண்றாங்க. இதெல்லாம் எதையுமே எதிர்த்து அவர் பேசினது இல்ல. ஆனா திமுக வந்து அதெல்லாம் எதிர்க்குது. எல்லா அண்ணா பாஜக, ஆர்எஸ்எஸ் இவர்கள் செய்யும் எல்லா விஷயங்களும் வந்து தொடர்ந்து ஏத்துக்கிட்டே இருக்கும்போது, எந்த பக்கம் மைனாரிட்டி போகும்னு நம்ம தான் யோசிக்கணும். அது வந்து அவங்க யாருக்கு போவாங்க? ஓகே சார் எந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளாவது அப்படிதான் பண்ண தெரிஞ்சிரும். முடியும். அப்படிதான் ஆமா. பண்ண முடியும். பொறுத்திருந்து ஓகே. பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, நன்றி. ஓகே. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.